This video is sponsored by SPO Digital Marketing. So, more details, contact WhatsApp. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் ₹300 சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் ₹300 சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சூடாக சாதத்தை கூட வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதே போல் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ முட்டை மசாலா பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகா. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துங்கம்மா. நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வரணும். இப்போ ஒரு கடாயில் 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த முட்டை மசாலாவுக்கு எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக ஆகும். கொஞ்ச நேரம் நல்லா எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் ஓரளவுக்கு நல்லா சூடானதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காய பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை சேர்த்துடலாம். தண்ணி சேர்க்காதீங்க. வெங்காய பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணுமா. இந்த எண்ணெய் நல்லா வெங்காயத்தோடு நல்லா உறிஞ்சிடும். அது வரலும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே கேப் விட்டு விட்டு கலந்து விடுங்க. நல்லா ட்ரை ஆகணும். வெங்காயத்தோட பச்சை வாசனை, பச்சை மிளகாவோட பச்சை வாசனை க்ளீனாக போயிடணும். அந்த வரலும் நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், வெங்காய பேஸ்ட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். கலர் நல்லா மாறி இருக்கு பாருங்கள். நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அது வரலாம் நல்லா வதக்கணும். அப்போ தான் பச்சை மிளகாவோட வாசனையும் வெங்காயத்தோட வாசனையும் வராமல் இருக்கும். இந்த டைமில் நான் 3/4 கப்பு பால் எடுத்துருக்கேன். காய்ச்சாத பால் தான், பச்சை பால் தான். இதை சேர்த்துக்குங்க. தண்ணிக்கு பதில் பால் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடுப்பு தீ குறைச்சி வச்சுடுங்க. கொஞ்சம் திக்காக வரும். அது வரலாம் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துருங்க. இந்த முட்டை மசாலா சாப்பிட்றதுக்கு வித்தியாசமாக இருக்குங்க. ஒரே மாதிரி செய்யாமல் மாற்றி மாற்றி செஞ்சு சாப்பிடும் போது ஒரு மசாலா ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்துருங்க. முட்டை சேர்க்குறதுக்கு முன்னே உப்பு இருக்கான்னு பார்த்துக்குங்க. அதே போல் உங்களுக்கு காரம் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 5 முட்டை எடுத்து வேக வச்சு 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை போல் கட் பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ ஒரு முட்டையை நம்ம சேர்த்துடலாம். முட்டை சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மூடி வைங்க. 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். இப்போ அப்படியே திருப்பி விடுங்க. மேலவே பொடியை நறுக்குன கொத்தமல்லி சேர்த்துருங்க. அவ்வளோதாம்மா. ரொம்ப ஈஸியான, அதே போல் நல்ல ஒரு டேஸ்டான முட்டை மசாலா ரெடி.